மொசு மொசுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இவளுக்கு தண்ணி ஊற்றுவேன். இது வந்து பூவே வந்து டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்கும், நல்லா மடியவே மடியாது பெருசாக. இந்த ஜாதி மல்லி எப்படின்னா உள்ளே வந்து ஷேடு வரும்ல, அந்த மாதிரி வராது. இங்கே பாருங்கள் துளசி செடி, இது வந்து ஃபுல்லாக நிறைய துளசி செடி தான். விதையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் அங்கங்கே போட்டு, அதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் துளசி செடி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குட்டி தோட்டம் கூட சொல்ல முடியாது, என்னோட தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். அதை தான் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் இந்த மாதிரி எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். குழா இங்கே இருக்கா, இங்கே தண்ணி வரும், தண்ணி மெலிசாக தான் வரும், அந்தளவுக்கு வரவே வராது. இங்கே வந்து இது வந்து வெள்ளை எருக்கன் தானாக முளைஞ்சது. இது சரி எதுக்காச்சும் வைத்தியத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோமா. இது வந்து பொங்கலுக்கெலாம் வந்து போடுவாங்கள்ல, பிரண்டை, தெருவில் கோலம் போட்டு புண்ணாக்கு பிரண்டை அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு தழை அதெல்லாம் போடுவாங்கள்ல, அப்போ போட்டு அப்படியே இது வந்து நட்டு வச்சோம். அது அப்படியே வளர்ந்து வருது. இதுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தண்ணி ஊற்றுவேன், ஏன்னா தண்ணி வரதே கொஞ்சம் தான். இங்கே பாருங்கள் துளசி செடி, இது வந்து ஃபுல்லாக நிறைய துளசி செடி தான். விதையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் அங்கங்கே போட்டு, அதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் துளசி செடி. இது வந்து பால்சம் வந்து நிறைய கலர் இருந்தது, அது எல்லாமே இப்போ போயிடுச்சு வீடு இடிச்சிட்டதுனால. இதோட விதை வந்து எப்படி இருக்குன்னா, இதோ இருக்கு பாருங்கள், பெரிக்கிறேன்னா இது வந்து பெரித்து இப்படி அழுத்துனா அப்படியே டொப்புன்னு அப்படியே இது வர மாதிரி இருக்கும். அப்படியே இதோட விதை வந்து ஒரு மாதிரி, இது வந்து இன்னும் காயலை, நல்லா காஞ்சிச்சுன்னா அது 1-2 மெரூன் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விதை பறித்து காட்டுறாருங்க, பாருங்க மெரூன் கலரில் இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட விதை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லில்லி ரோஸ், இது வந்து பிங்க் கலரில் பூக்கும். லில்லி ரோஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கடையெல்லாம் வந்து பூ விற்பாங்கள்ல, அதில் வச்சு கட்டுவாங்களே, கதம்பம்னு சொல்லுவாங்க, வாசனை வரும். ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரில. இது வந்து தானாக வந்து தாத்தா தலை வெட்டி புண்ணுக்கெலாம் வைக்கலாம் அதை. நெக்ஸ்ட் என்ன செடினா, இங்கே பாருங்க, இந்த பூ கனகாம்பரம் தெரியும் எல்லாருக்குமே. இதுலேயே கனகாம்பரத்துலேயே வந்து கடையில் விற்குமே அது கிடையாது. இது வந்து பூவே வந்து டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்கும், நல்லா மடியவே மடியாது, பறித்து எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் வதங்காது, அந்த மாதிரி செடி. இது பெருசாக இருந்தது, நிறைய பூ பூத்துருந்தது. வீடு இடிச்சிட்டதுனால இதுவும் இடிச்சிச்சு. இந்த செடி எது கீழே இருக்குன்னா சுண்டக்காய் செடி இப்போ தான் பூ எடுத்துருக்கு, திரும்பவும் பூ எடுத்துருக்கு. இது 3வது டைம். சுண்டக்காய் செடி மட்டும் நம்ம ஒரு டைம் வச்சுட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். அது சீசன் இருக்கிறப்ப தான் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடியாச்சும் காய்ச்சிக்கினே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து 2 டைம் பறிச்சிட்டோமா, இது 3வது டைம். இதோ ஒரு சுண்டக்காய் செடி இருக்கா. நெக்ஸ்ட் என்னென்னா, இது என்னது, இது புதினா. நான் வந்து புதினா வந்து நட்டு வச்சுருந்தேன். டெய்லி தண்ணி ஊற்றுவேன், ஈரமாக இருக்கும் பாருங்கள். அது நான் டெய்லி தண்ணி ஊற்றினா கூட இந்த கோழிங்க வந்து அதை கொத்தி சாப்பிட்டு என்னோடய இலையை முழுசாகவே வளர விட மாட்டேங்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு இடிச்சிட்டதுனால ஃபுல்லாக செங்கல். இது அது என்ன ஆச்சுன்னா, அந்த செங்கல் இடிஞ்சு கட்டியாக விழுந்து மண்ணே இல்லை. அது மண் இல்லைன்றதுனால அதால் அவ்வளோ துளுக்க முடியல. ஏதோ சும்மா நம்ம ஏதாச்சும் தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் செஞ்சோன்னா அதுக்கு போட்டுக்கலாம்ல, அதுக்காக. அப்படியே இப்படி வந்தேன்னா, இவ யார் தெரியுதா, ரோஸ் செடி. இவளை அம்மா நட்டு தெரியாமல் இங்கே இருக்கிற பில்லுலாம் பிடுங்க போய் இவளையும் சேர்த்து பிடிங்கி போட்டாங்க. அப்புறம் பார்த்து திரும்பவும் நட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கான். இது எந்த ரோஸ்னால் பேபி பிங்க் கலரில் ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கும் பாருங்கள், நார்மலாக இருக்குமே அது இல்லை, பேபி பிங்க்கு அந்த ரோஸ். இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னோம். இது இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கா. அப்படியே இப்படி திரும்புனா இங்கே ஜாதி மல்லி இருக்கா. ஜாதி மல்லி வந்து பதியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், இங்கே நட்டு வச்சு இதோ அதை துளுத்து வரா பாருங்கள், அவளை போட்டு வச்சுருக்கோம். இவ வந்து இப்போ வந்து இடம் இல்லை ஏற்றுறதுக்கு, கொடியாக ஏற்றுறதுக்கு இடம் இல்லைன்றதுனால கீழே பூ பூத்துன்னு இருக்கா. கொஞ்சம் பூ பூப்பான். இதுலேருந்து பதிய போட்டு ஒரு 4-5 பேருக்கு நாங்கள் செடியே கொடுத்துருக்கோன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஜாதி மல்லி எப்படின்னா உள்ளே வந்து ஷேடு வரும்ல, அந்த மாதிரி வராது, ஃபுல்லாக பியூர் ஒயிட்டு அந்த மாதிரி வரும். இது
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வளர்க்குறேன். இது வந்து விதை போட்டோம், துளசி செடி தானாக முளைஞ்சிது. இங்கே வந்து நான் வந்து எலுமிச்சை மரம் வளர்க்குறேன். தண்ணி ஊற்றி டெய்லி தண்ணி ஊற்றுறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. வளர்கிறதுக்கே டைம் எடுத்துக்குது நல்லா. இது அப்புறம் இது வந்து பாம்பு கடிச்சா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தழை பேர் தெரில. அந்த தழை இது செம்ம கசப்பாக இருக்கும். வேப்பிலை விட கசப்பாக இருக்கும். பூச்சி ஏதாச்சும் கடிச்சிட்டா இது சாப்பிடுவாங்க. அந்த தழை பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்படியே வந்தேன்னா பப்பாளி மரம். இவ வந்து இவளோட பொண்ணுன்னு சொல்லலாம். இவ சின்னதாக இருக்கல்ல, ஆனால் மேலே பாருங்க அவள் காய்ச்சி முடிச்சுட்டா. அவள் 2 வருஷமாக இருக்கா. அவளை வெட்டுறதுக்கு மனசு இல்லை, அதனால் அப்படியே விட்டோம். இவ வந்து இப்போ தான் காய்க்கிறா. குட்டி காய் தெரியும் பாருங்க. இவ வந்து தானாக வளர்ந்தவ தான். இங்கே விதை போடுவோம்ல, அப்போ தானாக முளைஞ்சவ தான். வாழை மரம் பக்கத்துலேயே இருக்குமா. இங்கே வந்து பாவக்காய் அக்கா இருக்கா. பாவக்காய் இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தூதுவளை வளர்த்தேன். அவள் சரியாகவே வளரல, பூச்சி அடிச்சிடுச்சு அது. அதுக்கப்புறம் மொசுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இவளுக்கு தண்ணி ஊற்றுவேன். இவள் வந்து பச்சைன்னு வரல. ஆனால் இப்போ மேலே வந்து தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கா. இவளை வச்சுலாம் தோசை சுடுவாங்க. தூதுவளை வந்து சூப் செய்யலாம். அதுக்காக அவளை நான் வளர்த்தேன், சளிக்காக. நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா இவளை நாங்கள் காப்பாற்றுறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவ வந்து ஏலக்கி வாழைப்பழம் சொல்லுவாங்கள்ல, அது இவளை இதோட 3வது டைம் இவ்வளோ இந்த அளவுக்கு வளர்றது. குரங்கு வரும், அப்படியே வந்து இதை முறிச்சிட்டு அப்படியே போயிடும். திரும்பவும் செகண்ட் டைம் வளர்த்தோம். இவ்வளோ தூரம் வளர்ந்தது, அதேமாதிரி முறிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ இது 3வது டைம் ஒழுங்காக வளர்ந்து வரா. டெய்லி இவளுக்கும் நான் தண்ணி ஊற்றுறேன். இந்த பாருங்கள், கோழி பண்ண வேலையை பாருங்கள். மணத்தக்காளி கீரையை கொத்தி சாப்பிட்றது. மிளகா செடி இன்னொன்று நட்டு வச்சுருந்தேன், அதுவும் இல்லை, அதையும் சாப்பிட்டாளா. இது வந்து செம்பருத்திலேயே வந்து நல்லா பிங்க் கலரில் பூக்கிறது, மொட்டை எடுத்துருக்கு. பிங்க்கா ரெட்டான்னு தெரில. இது அம்மா தான் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் என் வேலை. இது வந்து மல்லிப்பூ. இது சரியாக வரல. மல்லிப்பூவே அடுக்கடுக்காக பூக்கும் பார்த்தீங்களா, அது. இது வந்து மணி பிளான்ட். அது எங்கே பார்த்தாலும் கிடக்கும். மணி பிளான்ட் ஃபுல்லாகவே இருக்கும். அப்படியே இப்படி வந்தேன்னா இவ வந்து செம்பருத்தி. இவளுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. இவ வந்து இவ்வளோ பெருசாக இருக்கா. ஆனால் ஒரு காலத்தில் இவளை வச்சுட்டு 1 வருஷமாக பூவே பூக்கலன்னு இவளை வெட்டி போட்டுட்டு இருந்தோம். அப்புறமா வெட்டி போடுறதுக்கு அப்புறம் நல்லா பூ பூக்க ஆரம்பித்தா. பூ பூத்தா அதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பூ பூக்கிறா. இப்போ நிறையவே ஒரு நாளைக்கு 10 பூ அந்த மாதிரி நல்லா டெய்லி செம பூ பூக்கிறா. இவளை ஏன் தான் வச்சோமோ அப்படின்ற அளவுக்கு யோசித்தோம். இப்போ செம பூ பூக்கிறா. டெய்லி சாமிக்கு வைக்கிற அளவுக்கு பூ இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புங்க மரம் இருக்கா. புங்க மரம்லாம் நாங்கள் வைக்கல, அதுவாக தானாக வளர்ந்தது. வேப்ப மரம் இருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இவளையும் ஏன் வச்சேன்னு தெரில. இவளை வச்சது வந்து நீட்டாக காய்க்கும்ல, அந்த காய்வை எப்படின்னா செம நீட்டாக காய்க்கும், ஒரு கை அளவுக்கு. இவ வந்து என்ன பண்ணால் நிழலில் இருக்கிறதுனால இவளால் காய்க்கவே முடியல. ஆனால் இவளோட இந்த கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைஞ்சி சாப்பிட்டா. சூப்லாம் வைக்கிறதா இருந்தால் நான் இவளை தான் வச்சுட்டு போவேன் இங்கே வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எங்களோட தோட்டம். இது வந்து வீடு இடிச்சிட்டதுனால எனக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். தண்ணிலாம் கூட ஊற்றுவேன். ஆனால் வீடு இடிச்சிட்டதுனால எங்களால் வந்து சரியாக செடி வைக்க முடியல. இங்கே வந்து ஃபுல்லாக கல்லாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல்லாக இங்கே வந்து கள்ளிக்காக்கா இருக்கும். அப்புறமா வந்து அணிலாருங்க இருப்பாங்க. அப்புறம் சேவல், கோழி இருக்கும். குருவிங்க நிறைய இருக்கும். பூவில் இருக்க தேன்லாம் எடுக்கிறதுக்கு வரும். பட்டாம்பூச்சி நிறைய இருக்கும். தும்பி சூப்பராக இருக்கும். இங்கே உக்காந்தாலே நல்லா ரசித்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.